ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் கடப்பான ஒரு குருமா பண்ணுவாங்கங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் இது நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு வச்சு தான். இப்போ 2-3 டிஷ்ஷு நம்ம பாசிப்பருப்பு வச்சு தானே பண்ணுறோம். பாசிப்பருப்பு, தேங்காய், இது கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பெலாம் போட்டு பண்ணுற குருமா டைப்பில் இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த கடப்பா பண்ணுறதுக்கும் நமக்கு பாசிப்பருப்பு தாங்க வேணும். பாசிப்பருப்பு குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, இப்போ அதுக்கு ஒரு வேக வச்சாச்சு. இதுக்கு இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். 2 விசில் போட்டால் போதும், உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு வெந்துடும். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இது 3யும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணுங்க. அரைச்சி வச்சுட்டு அப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு அதையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டு கொதிக்க வச்சோம்னா கடப்பா ரெடி ஆயிரும். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிச்சிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. திருப்பி சோம்பு போட்டுட்டு பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பும் கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டுட்டு இதையும் போட்டுட்டு தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் எப்பயும் போல் நம்ம இந்த உசிலிலாம் பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி அரைச்சி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பை எவ்வளோ தண்ணி ஊற்றினா நமக்கு திக்னஸ் கிடச்சிரும். இப்போ இதோடு நம்ம விட்டாலும் பரவாயில்லைங்க. இப்போ வெங்காயம், தக்காளி வேணும்னா வெங்காயம், தக்காளியை நம்ம வதக்கி அது கூட சேர்த்துக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு. இப்போ பாசிப்பருப்பு அந்த மசாலாவோடு சேர்த்து அதோடு விட்டாலும் நல்லாயிருக்குங்க. ஆனாலும் வெங்காயம், தக்காளி வேணும்னா வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கி அது கூட சேர்த்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சிங்கன்னா நமக்கு கடப்பா ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசைக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். பாசிப்பருப்பு இந்த வெயில் காலத்தில் மிளகாயை குறைச்சிட்டு ஒன்லி பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. ரெட் சில்லியை விட க்ரீன் சில்லி உடம்புக்கு நல்லது. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை இதுதான் இதுக்கு மெயின். இந்த கடப்பாவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை தாங்க. பச்சை மிளகாய் இது அரைச்சி சேர்த்துட்டோம்னா உருளைக்கிழங்கோட அந்த பாசிப்பருப்போடு சேர்த்தோன்னா நமக்கு இந்த ஒரு சட்னி ஃப்ளேவர் அண்ட் இந்த இட்லி சாம்பார் ஃப்ளேவர் வரும். அப்புறம் இட்லி சுற்று இதை தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது. இட்லி மேலே அப்படியே ஊற்றி இட்லியில் அப்படியே ஊற வச்சு சாப்பிட்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.